எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். வழக்கமா ஆன்லைன்ல நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்குறப்போ இந்த கேஷ் ஆன் டெலிவரி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம அவைல் பண்ணுவோம். இது எதற்காகனா, ஒரு பொருள் நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம பைசா கொடுக்குறப்ப நமக்கு ஒரு திருப்தி இருக்கும், நம்ம ஏமாறல அப்படின்னு. ஆனா இப்போ ஆன்லைன்ல நீங்க பொருள் வாங்குறப்போ அந்த கேஷ் ஆன் டெலிவரி மெத்தட்ல கூட சில ஸ்கேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ப்ராக்டிக்கலா சொல்ல போனா நான் அது மாதிரி ஆர்டர் பண்ணி ஏமாந்தேன். ஆனா நல்ல வேலை, வழக்கமா கொரியர் கொடுக்குறவர் நமக்கு வந்தவர்னால அவர் வந்து நம்மளை அலர்ட் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணாருன்னா, ப்ராடக்ட் வந்து அக்செப்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி என்ன ஸ்கேம் பண்ணாங்க அப்படிங்கறத தெளிவா சுருக்கமா அந்த வீடியோல நம்ம பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமீபத்துல இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல வந்து தொடர்ந்து ஆட் வந்துட்டு இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 298 ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒரு டிஷர்ட், அதுவும் crocodile பிராண்ட் டிஷர்ட் நீங்க வாங்குனீங்கன்னா இன்னொன்று வந்து உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு. அது மட்டும் இல்லாம 4 டிஷர்ட் வந்து 899 ரூபா அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் வந்துருச்சு. இதை பாக்குறப்ப நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, சரி ஏதோ ஒரு செல்லர் வந்து டைரக்டா விற்கிறாங்க போல இருக்கு, அதனால இவ்வளவு சீப்பா தராங்கன்னு சொல்லி நானும் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தேன். ஆர்டர் கொடுத்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 நாள் நமக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை, அந்த பொருள் நம்ம கைக்கு வரவே இல்லை. நமக்கு வந்து என்ன ஒரு திருப்தி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதனால நானும் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் தான் அவைல் பண்ணியிருந்தேன். ஸோ என்ன ஒரு திருப்தி அப்படின்னா, பொருள் கைக்கு வந்தால் தானே நம்ம காசு கொடுக்க போறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி இதை நான் கேர் பண்ணிக்கவே இல்லை. ஆனா 15 நாள் கழிச்சு நமக்கு கொரியர்ல இருந்து ஒரு கால் வந்துச்சு. அந்த கொரியர் பாய் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வழக்கமா நமக்கு வந்து கொரியர் கொடுக்குறவரு. இவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் நான் உங்களுக்கு ஓகே சொன்னார், அந்த பொருள் கண்டிப்பா உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டார். எனக்கு புரியவே இல்லை. ஆமா நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், வேணும் அப்படின்ட்டான். அவரும் நேர்ல வந்து அந்த பொருளை வந்து எனக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, சார் தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க, இந்த பொருள் அப்படி ரிட்டர்ன் எடுத்துருங்க, இல்ல வந்து கால் நாட் ரீச்சபிள்னு சொல்லி நான் இது பண்ணிடுறேன், அந்த பொருள் வந்து அக்செப்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னார். நான் வந்து தெளிவா கேட்டேன், எதனால அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அவர் என்கிட்ட என்ன விஷயம் சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பொருளை இப்ப நீங்க வாங்குனீங்கன்னா நீங்க என்ன ஆர்டர் பண்ணீங்களோ அது உள்ள இருக்காது, அதுக்கு பதிலாக மாற்றா வேற ஏதாவது வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இது எனக்கு புரியாதனால இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி பார்சல் எனக்கு குஜராத், மத்திய பிரதேஷ்ல இருந்து வர்ற பார்சல் வந்து நான் நிறைய பேருக்கு டெலிவர் பண்ணியிருக்கேன். டெலிவர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அந்த இடத்துல ஓபன் பண்ணி பாக்குறப்போ சில பேருக்கு வந்து கிழிஞ்ச சேலை, சில பேருக்கு கிழிஞ்ச ஒரே ஒரு சட்டை, அப்படி இல்லைன்னா நிறைய பேப்பர் வச்சு உள்ள வந்து வேஸ்டா இருக்கிற ஏதோ ஒரு துணியை வச்சு அனுப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது உண்மையில கேட்கும்போது ஷாக்கிங்கா இருந்துச்சு. இது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, டெலிவரி பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேர் என்ன பார்க்கும் போதெல்லாம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. பட் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து ஒரு விதமான ஸ்கேம், அதனால அக்செப்ட் பண்ணாதீங்க, நான் ரிட்டர்ன் எடுத்துறேன் அப்படின்னாரு. நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் எடுக்க கொடுத்துட்டேன். ஏன்னா இது நமக்கு நம்பிக்கை இல்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே பேஜ்ல போய், அதாவது இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் வந்து விளம்பரம் கொடுத்திருந்தாங்களா, அதே பேஜ்ல போய் இது எப்படி இவங்க வந்து இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா வந்து ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு செக் பண்ண ஆரம்பிச்சப்பறம் தான் தெரிஞ்சது, நம்ம அந்த கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்க்கணும் அப்படின்னு. கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி வந்து நமக்கு கொரியர் பாய் சொன்னாரோ, அதாவது இந்த விதத்தெல்லாம் ஏமாத்துறாங்கன்னு சொன்னாரோ, அதே விதத்தை நிறைய பேர் வந்து கமெண்ட்ல போட்டிருந்தாங்க. அதை நான் உங்களுக்கு லைவாவே அப்டேட் பண்றேன் பாருங்க. என்ன போட்டிருக்காங்க பாத்தீங்களா, நிறைய பேர் வந்து ஒரு கிழிஞ்ச சாரி இருந்துச்சு, ஒரு 100 ரூபாய் கூட மதிப்பில்லாத ஒரு பொருள் இருந்துச்சு, இந்த பொருளை நான் வாங்கிட்டு காசையும் கொடுத்துட்டு பிரிச்சு பார்க்கும்போது தான் எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்றாங்க. சரி ஓகே, இந்த ஒரு செல்லர் தான், அந்த ஒரு வடக்கு நண்பர் தான் அப்படி பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இது மாதிரி இருந்துச்சு. அந்த பேஜஸ்குள்ள எல்லாம் போய் பார்க்க தான் நம்மளுக்கு என்ன ஒரு ஷாக்கிங்கா இருந்துச்சுன்னா, நிறைய பேஜ்ல இதே மாதிரி போட்டிருந்தாங்க. அதாவது 4 டிஷர்ட் 1000 ரூபாய், 3 ஜீன்ஸ் பேண்ட் வந்து 1000 ரூபாய், இல்ல வந்து 3 கார்கோ பேண்ட் வந்து 1000 ரூபாய் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்க்கும்போது தெளிவா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். எப்படி இல்லாமோ ஸ்கேம் பண்ணிட்டு கடைசியில வடக்கு நண்பர்கள் எப்படி ஸ்கேம் பண்றாங்க பாத்தீங்களா. இதுக்கப்புறம் சரி ஓகே, இது வந்து இந்த மாதிரி ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு, இது வந்து ஏன் அலர்ட்னஸ் இல்லை அப்படின்னு சொல்லி கூகுள்ல சர்ச் பண்ணி பாக்குறப்போ இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்கேம்ல அதிக அளவுல பாதிக்கப்படுறதுல நம்பர் 1 கேரளா, நம்பர் 2 தமிழ்நாடா இருக்கு. அதாவது இந்தியாவிலே ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட், நிறைய படிச்சவங்க இருக்கிற இந்த 2 மாநிலத்துல தான் அதிக அளவுல இது மாதிரி ஸ்கேம்ஸ்ல வந்து ஏமாந்துருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. அது மட்டும் இல்லாம குஜராத், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் இந்த மாதிரி ஏரியால நிறைய செல்லர்ஸ், அதாவது செல்லர்ஸ் மாதிரி இது மாதிரி ஃபேக்கான பேஜ் உருவாக்கி போட்டோஸ் எடுத்து டவுன்லோட் பண்ணி போட்டு ரியல் டைமாவே ஒரு பேஜ்ல இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஆகையால தயவு செஞ்சு நீங்க ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல வந்து இந்த மாதிரி ஆஃபரோட இருந்துச்சோம்னா நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப குறிப்பா கமெண்ட் செக்ஷன்ல போய் பாருங்க. கமெண்ட்ல நிறைய பேர் கழுவி ஊத்தி இருந்தாங்க அப்படின்னா அதை வாங்காதீங்க. இன்னும் சொல்ல போனா இது மாதிரி ஃபேக்கான பேஜஸ் தயவு செஞ்சு உள்ள போய் பார்க்காதீங்க. எல்லாம் மோஸ்ட்லி 99% வந்து ஸ்கேமா தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா 4 பேர் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சூப்பரா சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.